அத்தை, நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன். நாங்களாம் அந்த காலத்தில் வீட்டில் இருக்கிற வேலையும் பார்த்துக்கிட்டு வீட்டில் இருக்கிறவங்களையும் பார்த்துக்கிட்டு குடும்பம் தான் உலகம்னு இருந்தோம். ஆனால் இங்கே பாரு, ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு மினுக்குறது என்னமோ, பேக்க மாட்டிக்கிட்டு கிளம்புறது என்னமோ. அத்தை, ஏன் இப்படி பேசுறீங்க? வேலைக்கு தானே போறேன், இதுவும் முக்கியம் தானே. ஐயோ, ஒன்றும் நான் எதுவும் பேசலாமா? வீட்டில் வயசானவளை தனியாக விட்டுட்டு எனக்கு நானும் கிளம்பி போற ஒன்ன ஏதாவது சொல்ல முடியுமா? அத்தை, ஏற்கனவே எனக்கு தலை வலிக்குது அத்தை, ப்ளீஸ் இப்படி பேசாதீங்க. ஒன்ன பேசிட்டா உனக்கு எல்லாம் வலிக்குமா? ஏன், உன் புருஷன் இருந்தாப்ப லீவ் போட்டு தானே இருந்த, அப்பவும் கிளம்பி வேலைக்கு போக வேண்டியதானே? எல்லாம் நம்மளை பார்த்தா இலக்காரமா இருக்கும். அத்தை, அவர் என்னைக்கோ ஒரு நாள் தான் வராரு, அத போய் விடுங்க. உங்ககிட்ட பேசுற நிலைமையில நான் இல்லை. நானும் ஒன்று வேணும்னே பேசலாமா? எனக்கு முட்டி வலி இருக்கு, தலை சுத்துது, எங்கேயாச்சும் மயங்கி விழுந்துட்டேனா? உனக்கு என்ன கவலை? ஃபோன் பண்ணா மீட்டிங்கு பிஸின்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவ. ஈவினிங் வந்து கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன் அத்தை. ஒன்னெல்லாம் நம்ப முடியாதுமா, நானே தான் என்னைய பார்த்துக்கிறணும். சரி, நீங்க நம்பவே வேணாம், விடுங்க, நான் கிளம்புறேன். யாருக்கு போன் போடலாம்? சர்மிளாவுக்கு கால் பண்ணி என்ன பண்றான்னு கேட்போம். ரிங்கு போகுது. ஹலோ, எப்படி இருக்க சர்மிளா? எனக்கு என்ன, நான் நல்லாதான்க்கா இருக்கேன். என் மருமக என்ன நல்லா பாத்துக்கிறா, எல்லா வேலையும் அவளே பண்ணிடுறா, என்ன எந்த வேலையும் செய்யவே விட மாட்டேங்கிறா. நீ வேற கடுப்ப கலப்பாத. என்னாச்சுக்கா, ஏன் இப்படி பேசுறீங்க? எனக்கு தான் ஒண்ணு வந்து வாச்சிருக்குதே, அவளும் ஒரு வேலையும் செய்ய மாட்டா, என்னையும் ஒன்னத்தையும் செய்ய விட மாட்டா. நான் அப்பவே சொன்னேன் நம்ம சொந்தக்கார பொண்ணு ஒருத்தி இருக்கான்னு, நீங்க கேட்கவே இல்ல. அந்த பொண்ணு இப்ப கல்யாணம் ஆகி மாமியாரோட டூர் போயிருக்கா. அவ மாமியாருக்கு முட்டு வலின்னு தனியா வேன் புக் பண்ணி கூட்டு போயிருக்கா. அந்த வேன்ல படுத்துட்டே கூட போலாமா. எனக்கெல்லாம் அப்படி அமையாதுடி. ஏன்க்கா அப்படி? நான் முட்டி வலின்னு சொன்னா அவ தலைவலின்னு போய் உக்காந்துருவா. விடு, நீ வேற எரியற நெருப்புல எண்ணெய் ஊத்தாத. என்னக்கா, நீங்க தானே பையன் ஆசைப்படுறான்னு கல்யாணம் பண்ணி வச்சீங்க. சரி சரி, போன வை, விட்டா பேசிக்கிட்டே இருப்பா. ஏய் ஹாய். ஹாய்டா, என்ன பண்ற? இப்பதான் சாப்பிட்டேன். என்ன வாய்ஸ் ஒரு மாதிரி டயர்டா இருக்கு? ஆமாண்டா, காலையிலேருந்து தலைவலி. சரி, லீவ் போட்டு வீட்டில் உட்கார வேண்டியதானே? போட்டு உட்காரலாம் வீட்டில். நீ வர்றப்ப வச்ச பெண்டிங் ஒர்க்கே தலைக்கு மேலே இருக்கு. அதான் முடியல, பட் அட்ஜஸ்ட் பண்ணி வந்துட்டேன். ஏய் சரி, இன்னைக்கு ஃபங்க்ஷன் இருக்கு, ஞாபகம் இருக்குல்ல? ஃபங்க்ஷனா? ஏய் ஆமாண்டி, ஃப்ரெண்டு ஃபங்க்ஷன் போகணும்னு சொல்லியிருந்தேன்ல. போகாம இருக்க முடியாதா? ஏய் கண்டிப்பா இருக்க முடியாதுடி, அவன் கோச்சிப்பான், புரிஞ்சுக்கோ. நீ லீவ் போட்டு போய் கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்து கூட போ, ஈவினிங்கா. சரி ஓகே, பாரு, பை. பை. ஏய், என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? தலைவலி, அதோட டயர்டா இருந்துச்சு அத்தை, அதான் கிளம்பி வந்துட்டேன். ஆபீஸ்ல ஏசில உட்காந்து வேலை பார்க்குற உனக்கே இவ்வளவு டயர்டு, இன்னும் வீட்ல எல்லாம் இருந்து வேலை செஞ்சுட்டேனா என்னெல்லாம் சொல்ல மாட்டேயோ தெரியல. ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷன் போ சொல்லியிருக்காரு, அதனால தான் சீக்கிரம் வந்தேன். நான் போய் கொஞ்ச நேரம் படுக்கிறேன், என்னை விட்டுருங்க. அதான பார்த்தேன், ஃபங்க்ஷன் போகணுமா, அதான் கிளம்பி வந்திருக்கிற.
நான் கூட என்னை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறதே வந்திருக்கோன்னு நினைச்சிட்டேன். அதெல்லாம் நீ பண்ணிட்டேனா இந்த உலகம் அழிஞ்சு போயிடாது. முந்தானே தானே கூட்டிட்டு போயிட்டு வந்தேன். எதுக்கு இப்படி புரிஞ்சுக்காம கரிச்சு கொட்டிட்டே இருக்கீங்க? சரி விடுமா, நான் உன்னை எதுவும் சொல்லம்மா. அப்புறம் என் பையன் உனக்கு சப்போர்ட்டுக்கு வந்து நிற்பேன். இத பாருங்க, அம்மா கொடுத்து விட்டாங்க. ஃபங்க்ஷன் போக நகை இல்லைன்னு சொன்னேன், அதான் இதை போட்டுட்டு போக சொன்னாங்க. எல்லாத்தையும் உங்க அம்மா கிட்டே கேட்டு வாங்கிட்டு வந்தா எங்களை எல்லாம் நினைக்க மாட்டாங்க. நாங்க என்ன இங்க ஒண்ணும் இல்லாமலையா இருக்கிறோம்? என் நகை எல்லாமே அடகு கடையில் இருக்க அத்தை, அது உங்களுக்கும் தெரியும்ல. கழுத்துல கையில எதுவும் போடாம போனா புகுந்த வீட தான் தப்பா சொல்வாங்கன்னு தான் அம்மா இதெல்லாம் கொடுத்து விட்டாங்க. தேவையில்லாம நீங்களா எதுவும் யோசிச்சு பேசிட்டு இருக்காதீங்க. போம்மா, நான் எதுவும் சொல்லம்மா. நீ போய் ரெஸ்ட் எடுமா போ. எவ்வளவோ சொன்னேன், நம்ம சொந்தத்துல இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணுடா. நம்ம சொந்தம்னா நம்ம கஷ்டத்தை புரிஞ்சு நடந்துக்குருவா, நம்ம குடும்பத்துக்கு ஏத்தது மாதிரி இருப்பா. இப்படியா பேச்ச மதிக்காம சுத்திக்கிட்டு இருப்பா? இந்த காலத்து பசங்களாம் லவ் பண்றேங்கிற பேர்ல கண்ட கழுதையெல்லாம் இழுத்துட்டு வந்துருதுங்க. அதுக சந்தோஷத்துக்காக நம்ம முடிச்சு வைக்க வேண்டியதா இருக்குது. இப்ப நம்மளும் கழுதையா கத்த வேண்டியதா இருக்குது. சொல்லு பேச்ச எங்க கேக்குதுங்க? இந்த வீட்டுல நம்ம தான் வேலைக்காரி. அவளுக்கு டயர்டு, அவளுக்கு ரெஸ்ட், எல்லாம் அவளுக்கு தான், நமக்கெல்லாம் இல்லை. நம்மளால ஒரு ரெஸ்ட் எடுக்க முடியுதா? முட்டி வலி முனங்காழி சொன்னா கூட அவளுக்கு தேவை, அவளுக்கு ஃபங்க்ஷன் போகணும். ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு வர மாட்டான், என்ன ஏதுன்னு கேட்கவும் மாட்டான். சொன்னா மட்டும் இந்த மாமியாரே அப்படி பேசிட்டா இப்படி பேசிட்டா எதையாவது சொல்லி விடுறது, உடனே அவன் அதை கேட்டு வந்து கத்துறது. ஆத்தாளுக்கு மகனுக்கு சண்டை இழுத்து விடுறதே பொழப்பா போச்சு இவளுக்கெல்லாம். ராகுல், என்னால முடியலடா. நான் என்ன சொன்னாலும் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நான் அவங்க நல்லதுக்கு தான் யோசிக்கிறேன், அதுலயும் ஏதாவது குத்தம் கண்டுபிடிச்சு திட்டிக்கிட்டே இருக்காங்க. சும்மா சும்மா லவ் மேரேஜ்னு சொல்லி காட்டிக்கிட்டே இருக்காங்கடா. இதுக்கப்புறம் என்னால முடியலடா. அத்தை, இந்த கிளம்பிட்டால ஃபங்க்ஷனுக்கு. ஏம்மா, மூஞ்சில மேக்கப் கொஞ்சம் கம்மியாக இருக்கு, கொஞ்சம் போட்டு போ. பார்க்குறவங்க புகுந்த விட பற்றி என்ன சொல்லுவாங்க? அத்தை வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு நான் போகல. ஐயோ, எதுக்குமா? வேணாம் வேணாம். அப்புறம் நான் தான் உன்னை ஃபங்க்ஷனுக்கு போக சொல்லேன்னு என் பையனை திட்டுறதுக்கா? நீ போயிட்டு வா, ஹாஸ்பிட்டலுக்கு அப்புறம் பார்த்துக்கிறலாம். இல்லை அத்தை, நான் அவர்கிட்ட எனக்கு உடம்பு முடியல, அதனால தான் ஃபங்க்ஷன் போக முடியலன்னு சொல்லிட்டேன். நீங்கள் வாங்க, ஹாஸ்பிட்டலை விட ஃபங்க்ஷன் ஒன்றும் முக்கியம் இல்லை. திடீர்னு எங்கே இருந்துமா வந்துச்சு உனக்கு இந்த பாசம்? எப்போவுமே எனக்கு உங்கள் மேலே அக்கறை இருக்கு அத்தை, நீங்கள் தான் அதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. எப்பயுமே அக்கறையா நடந்துக்கம்மா, அப்பதான் உன்னை புரிஞ்சுக்கிற முடியும். நடந்துக்கிறேன், வாங்க. அம்மா பார்த்து வாங்க. அத்தை அத்தை, நேற்று அந்த செயின் கொடுத்தேன்ல, அது கொஞ்சம் தரீங்களா? போகிற வழியில் அம்மாட்ட கொடுத்துட்டு போயிடுவேன். எந்த செயின்? என்கிட்ட எப்போ கொடுத்த? அத்தை, நேற்று ஃபங்க்ஷன் போக நகை இல்லை, அம்மா கொடுத்தாங்கன்னு சொல்லி கொடுத்தனே. ஆமாம், அந்த செயின். அதை நான் பார்த்துட்டு உன்கிட்டே திருப்பி கொடுத்துட்டேனே. இல்லை அத்தை, என்கிட்ட கொடுக்கல, நீங்கள் தான் வச்சிருந்தீங்க.
கொஞ்சம் எங்கேயா வச்சிருக்கீங்களான்னு பாக்குறீங்களா? சரி இரு, சமையலை முடிச்சுட்டு தேடி வந்து எடுத்துறேன். அத்தை டைம் ஆகுது, கொஞ்சம் பாருங்களேன். ஏம்மா இருமா, உன் அவசரம் தேட முடியாது. சமையல் வேலை நடந்துக்கிட்டு இருக்குல்ல, அங்கேதான் ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும். பொறு, தேடி வந்து எடுத்துறேன். சரி விடுங்க, எனக்கு டைம் ஆகுது. நீங்க தேடி வைங்க, நான் கிளம்புறேன். யானை வயல போன கரும்பு திரும்ப வருமா? யாருக்கிட்ட அவ்வளவு லேசில் என்கிட்ட வாங்கிருவியா? போடி. அப்பா, வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு. என்ன ஒரு வெக்கையா இருக்கு பா, இருக்க முடியல. நான் வேணா வந்து வீட்டில் சொல்லிட்டு போவாமா? இல்லண்ணா, தேங்க்ஸ். ஐயோ, அடி பாவி. அத்தை என்ன சொல்ல போறாங்களோ? அத்தை, ஏய் இரு, யாரவே அவன் பைக்கில் வந்து இறங்குற? அவர் ஆஃபீஸ்ல வேலை செய்யற அண்ணா அத்தை. மயக்கம் போட்டு விழுந்துட்டேனா ஆஃபீஸ்ல, அதான் கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போறாரு. எவ பார்த்தா தெரியலையே. ஏதாவது கதை சொல்லிட்டு இல்ல தெரியல. அத்தை, என்ன இல்லத்தன் உள்ளத்தனே? ஏதோட்டு பங்குச்சதா பாத்தீல? அவன் மகன் நம்ம பிள்ளைங்க 2 பேரும் வெளிநாட்டுக்கு போயிருந்தாங்க. இப்ப அவன் மாசமா இருக்கிறான். இப்படித்தான் 4 வாட்டி பைக்ல வந்து இறங்கினா. அதே சந்தேகப்பட்டு ஒரு சண்டை கடை கிடக்குது. நீ எதையாவது பண்ணி தொலையாத, போ உள்ள போ. பாக்குறவங்க தப்பா எடுக்கிறாங்க. ஏற்கனவே பேக்க தூக்கிட்டு போறதுக்கும் வர்றதுக்கும் அதை அங்க ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. என் மானம் போகுது, போ உள்ள போ. அத்தை வந்துட்டு அங்க இருந்து பைக்ல இறங்கின, கார்ல இறங்கினேன். அத்தை, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க. என்னடி சொல்லிக்கிட்டே இருக்கிற, நின்னுகிட்டே இருக்கிற? உள்ள போடி. அத்தை, நான் பிரெக்னெண்டா இருக்கேன்.